தொடுவானவாய் பக்கமாகிறாய் போதிலே தொலைவாகிறாய். ஏங்க, நீங்க ரேடியோ ஜாக்கி தாங்க, வீடியோ ஜாக்கி இல்ல. என்னமோ டிவில ஆங்கரிங் பண்ண போற மாதிரி ஷோக்கு முன்னாடி லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்கோ ஷோ பண்றதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு இதை போடுறீங்க? லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதால எனக்கு ஒரு வித கான்ஃபிடென்ட் கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்ன போதுமா? ஏங்க, நிஜமாவே லிப்ஸ்டிக் போட்டா கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. வேணா நீயே ட்ரை பண்ணி பாரு. ஏங்க ஏங்க சித்து, கவலைப்படாத சித்து, கண்டிப்பா தென்றல் கிடைச்சிருவா. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நாளைக்குள்ள நல்ல செய்தி வரும். நான் ரெஸ்ட் ரூம் போகணும். உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் ரூமா? இங்க கஷ்டப்பட்டு என்ன வேலையா செஞ்சுனுங்கிற? ஜாலியா சேர்ல உட்காந்துங்கன்னு ரெஸ்ட் தானே எடுத்துனுங்கிற? பத்தாது இதுக்கு உனக்கு எஸ்கார்ட் மாதிரி நான் வேற காவலுக்கு இருக்கேன். இதுல ரெஸ்ட் எடுக்க உனக்கு தனியா ரூம் வேற வேணுமா உனக்கு? ஐயோ, ரெஸ்ட் ரூம்னா ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இல்ல. நான் பாத்ரூம் போகணும். அதுதான் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்றேன். பாத்ரூம் போகணுமா? அதுக்கு பாத்ரூம்னு சொல்லு, இல்ல கக்கூசுன்னு தமிழ்ல சொல்லு. அதை விட்டு ரெஸ்ட் ரூம்னா எனக்கு என்ன புரியும்? கக்கூஸ்னா எனக்கு தமிழம். இது கூட தெரியாத முட்டாள்லாம் நம்மள கடத்தி வச்சிருக்கான் பாரு. ரெஸ்ட் ரூம்னு தெரியாம சொல்லிட்டேன். நான் பாத்ரூம் போகணும். கட்ட அவுத்து விடுங்க. அதெல்லாம் முடியாது. காலையில எங்க பாஸ் வந்து சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நவரக்கூடாது. என்னது? காலையில வரைக்குமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நான் பாத்ரூம் போகணும்ண்ணா. என்னால முடியலண்ணா. ப்ளீஸ் கட்ட அவுத்து விடுங்கண்ணா. நான் பாத்ரூம் போகணும்ண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நிறுத்து. விட்டு அண்ணா மச்சான் மாமா மரன்னு உறவு கொண்டாட ஆரம்பிச்சிடுற. என்ன உனக்கு பாத்ரூம் போகணும் அவ்வளவுதானே? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சீக்கிரமா போயிட்டு வந்தோம். அண்ணா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வா, அந்த பக்கம் கார்னர்ல இருக்கு. போயிட்டே சீக்கிரமா வா. சரிண்ணா.
அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். என்ன கதவு தானாத்தான் இருக்குது? ஏய், கதவு தர. ஏய், யாரா அது? ஏய், கதவு தரங்கடா. ஏய், கதவு தரங்கடா. ஏய், ஏய், தப்பிச்சு போறடா. ஏய், கதவு தரங்க. சத்தம். ஏய், சீக்கிரம் கதவு தரங்கடா. ஏய், அவன் தப்பிச்சு போறாடா. சீக்கிரம் வாடா. ஏய், டேய் என்னடா சத்தம்? தெரியலடா. ஏய், ஏய், அவன் தப்பிச்சுடாடா. டேய் வாங்கடா. வாடா. டேய் வாங்கடா. கதவு தரங்கடா. ஏய், சீக்கிரம். ஏய், ஏய், அவன் பாத்ரூம் போற சுட்டு என்ன உள்ள லாக் பண்ணிட்டு தப்பிச்சு வராடா. போங்கடா. வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. டேய் நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க. டேய் நீ வாடா. டேய், வாங்கடா வாங்கடா. சீக்கிரம். டேய், அவன் இந்த பக்கம் இல்லடா. டேய் இந்த பக்கம் இல்லடா. சரி வா. டேய், அந்த பக்கம் தெரியல வா. ஆகாஷ், கவலைப்படாத. தென்றல் எப்படியும் கிடைச்சிடுவா. எப்படிமா? தென்றல யாருக்கு அடுத்தனா? எங்க இருக்கான்னு தெரியல, எங்க வச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கலையம்மா. டேய் காட்டு தாண்டி மெயின் ரோடு போறதுக்குள்ள அவளை புடிச்சிடணும். டேய் அவ மெயின் ரோடு போனா எஸ் ஆயிருவான். ஆமாடா. வாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. டேய் இந்த பக்கம் தான் எங்கேயோ இருப்பா, போய் தேடுறா. வாங்கடா. ஆமாடா வாங்கடா.
இருக்கா வாடா ஏய் அங்க வாடா வாடா ஏய் இல்ல ஏய் சீக்கிரம் வாடா என் பொண்ணு காணாம போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. போலீஸ்கிட்டயும் புகார் கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் என் பொண்ணை பத்தின எந்த தகவலுமே கிடைக்கலையே. அவளை யார் கடத்திருக்காங்க, எதுக்காக கடத்தினாங்க, இப்ப அவளை எங்க வச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே புரியலையே. ஐயோ கடவுளே, நான் ஒரு கிறுக்கச்சி. தேவையில்லாம சண்டை போட்டு என் குழந்தைய வீட்டை விட்டு அனுப்பிட்டேனே. ஏற்கனவே அவ அந்த வேதனையில இருக்கா. இப்போ அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே. கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என் பொண்ணு பத்திரமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரணும். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கடவுளே, நான் அவகிட்ட இனிமே கோச்சுக்க மாட்டேன். என் பொண்ண எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துரு. என்னம்மா என்னாச்சு? ஏன் இந்த நேரத்துல ஓடி வர? சார், என் பேரு தென்றல் சார். நான் பிகேஎஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். என்ன 4-5 ரவுடிங்க கடத்திட்டாங்க சார். நான் உங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். அவங்க என் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சார். என்ன? இப்ப கூட அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். பயப்படாதம்மா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், வாமா. ஏய், யாருடா நீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க. தப்புச்சு ஓட பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிருவேன். வாங்கடா ராஸ்கல். வாங்கடா முன்னாடி. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை கடத்திருப்பீங்க? அடிங்க சார், நல்லா அடிங்க சார். இல்ல சார், சார் உடைங்க சார். கஷ்டப்பட்டு கடத்தின பொண்ணு இப்படி யாரும் தப்பி விடுவீங்க? என்ன பாப்பா அப்படி பாக்குற? இவனுக்கு லீடரே நான் தான். எங்க பாஸ் எங்க கிட்ட பணத்தை கொடுத்து உன்னை கடத்த சொன்னதுனாலதான் நாங்க உன்னை கடத்தணும்.
இது புரியாம எங்கிட்டயே வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றியே. யாரா உங்க பாஸ்? எதுக்காக என்ன கடத்திருக்கீங்க? அதெல்லாம் நீ எங்க பாஸ் கிட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்க கூடாது. பேசாம கம்முனேரி கார்ல உட்காரு. ஏய் ஏத்துக்கடா வண்டி. சரிங்க. ஏய் வா. டேய் கட்டுறா. கட்டு கட்டு சீக்கிரம் கட்டு. டேய் வாங்கடா போலாம். ப்ரோ, ப்ரோ தென்றலை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ப்ரோ, ஒரு தகவலும் இல்ல. காலையில இன்ஸ்பெக்டர் கூட கால் பண்ணி கேட்டேன், அவங்களுக்கும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னாரு. ஆகாஷ், நேத்து நீ தென்றலை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனியே, எங்க போயிருந்த? அங்க உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, தென்றல் மேல இருக்கிற கோவத்துல அந்த தாரா தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுமா. அதனாலதான் அவளை மீட் பண்ணி விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவளும் தென்றல் கடத்தல பத்தி எதுவும் தெரியாதுன்னு உறுதியா சொல்லிட்டான். தென்றல தாராவும் கடத்தல, ஆண்டாள் பாட்டியும் கடத்தல. அப்ப வேற யாரு தான் கடத்திருப்பா? நமக்கு தெரியாம தென்றலுக்கு வேற யார் தான் எதிரி? ஒருவேளை ப்ரோ, ஆபீஸ்ல தென்றலுக்கு யாராவது எனிமி இருக்காங்களா? இல்ல ப்ரோ, ஆபீஸ்ல தென்றல எல்லாருக்குமே பிடிக்கும். யாராவது 1-2 பேருக்கு எதுவும் சின்ன மனக்கசப்பு வேணா இருக்கலாம். ஆனா கடத்துற அளவுக்குலாம் தென்றலுக்கு யாரும் எனிமிலாம் இல்ல ப்ரோ. பாலியல் வழக்கில் கைதாகி சென்றிருந்த ராகவன் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். சார், நீங்க ஜெயில இருந்து ஜாமீன்ல இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க. ஆனா உங்க மேல சுமத்தப்பட்ட ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் இன்னும் ஒத்துக்கவே இல்ல. இத மக்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என் பேரையும் என் ஸ்கூல் பேரையும் கெடுக்கிறதுக்காக எதிராளிங்க பண்ண சதி வேலை தான் இது. மற்றபடி நான் குற்றம் இல்லாதவன், களங்கம் இல்லாதவன். இத உங்களால மறுபடியும் கோர்ட்ல நிரூபிக்க முடியுமா சார்? கண்டிப்பா முடியும். அதுக்கான ஆதாரங்களை திரட்டத்தான் நான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே நான் நிரபராதின்றத கோர்ட்ல நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் என் பேரை இந்த அளவுக்கு அவதூறு ஆக்கினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன சார் நீங்க சொல்றத பார்த்தா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்கள மிரட்டுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ராகவையா ஆளை வச்சு கடத்திருக்க கூடாது. எனக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா இந்த ஆளு ஜெயிலுக்குள்ள தானே இருந்தான், அப்புறம் எப்படி? அம்மா, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் ஜெயில இல்ல, செவ்வாய் கிரகத்திலே இருந்தாலும் தனக்கு தேவையானதை பக்காவா ஆபரேட் பண்ணி செஞ்சு முடிச்சிருவாங்க. கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. கண்டிப்பா இந்த ஆள் தான் தென்றலை கடத்திருக்கான். இருக்கும். ஏன்னா நாம உங்க பாட்டி தாரான்னு தெரிஞ்சவங்களே சந்தேகப்பட்டுட்டு இந்த ஆளை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம். சமீபத்துல தென்றலுக்கு பெரிய பகையாளி ஆனது இந்த ஆள் மட்டும்தான். கண்டிப்பா இது இந்த ஆளோட வேலையா தான் இருக்கும். ப்ரோ, இதுக்கு மேல டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க இந்த ஆளை போய் நம்ம மீட் பண்ணுவோம். சரி, நான் போய் பார்த்துட்டு சரி, நீ போயிட்டு வா.